ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரலாறு, ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5 ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த கான்பூர் சதி வழக்கு, மீரட்டு சதி வழக்கு, அதுமாரி பகத்சிங்கு, கல்பனா தத்து, சூர்யா சென்னு, அதுமாரி இந்தியாவில் சங்கங்கள் அமைக்கப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பொது உடைமை கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. எம்என் ராய், அதேமாரி அபானி முகர்ஜி, அதேமாதிரி எம்பிடி ஆச்சாரியா, இந்த 3 பேர் முக்கியமான ஆள், ஓகேவா. அதே மாதிரி முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் 1920 அக்டோபர் மாதத்தில் உருவாக்கியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுமாரி இந்த உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் 1920, சோவியத் யூனியன் எந்த வருஷம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேவா. அதே மாதிரி இதோட அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மொத்தம் இவங்க பிரிட்டிஷ் நம்ம இந்தியர்கள் மேலே 5 சதி வழக்குகளை தொடுத்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எது அப்படின்னா பெஷாவர் சதி வழக்கு. இதனை தொடர்ந்து வந்தது போல்ஸ்விக் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1924. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு வழக்குன்னு சொல்கிறாங்க மீரட் சதி வழக்கு, அது 1929. ஸோ இந்த மாதிரியான சதி வழக்குகள்லாம் பிரிட்டிஷாரால் தொடுக்கப்படுகிறது. இதற்கு இடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் நம்ம பார்த்துருப்போம். கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தாஷ்கண்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி சோவியத் யூனியனில் 1920 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்திய மண்ணில் எப்போ தொடங்கப்படுது, பம்பாயில் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1925, 5 வருஷத்துக்கு அப்புறம், ஓகேவா. அதை நம்ம மறந்துடக்கூடாது, ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு கேஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கு. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிம்பிளாக கேட்பாங்க, என்னென்னா நிறைய தொழிற்சங்கங்கள் உருவாகியிருக்கும். பிரிட்டிஷை பொறுத்தவரை என்னென்னா, இங்கே பூரா சுரண்டல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றியிருப்பாங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த தொழிற்சாலைகள் அப்படின்றதெல்லாம் இந்த நிறுவனங்களில் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. அவங்களோட தேவை ஏற்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுனால நிறைய தொழிற்சங்கங்கள் உருவாகுது, ஓகேவா. குறிப்பாக அப்போது போல்ஸ் விஷம் என அழைக்கப்பட்ட அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுது. 1924 கான்பூர் சதி வழக்கு அத்தகையது ஒரு நடவடிக்கையே ஆகும். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும், ஓகேவா. தொழிற்சங்கம் அப்படிங்கிறது அப்போ அவ்வளோ ஒரு அகெயின்ஸ்டாக பிரிட்டிஷ் அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக பார்த்துருக்காங்க, ஓகேவா. தொழிற்சங்கம் அப்படிங்கிறது, இந்த தொழிற்சங்கத்துக்கு முக்கியமாக யார் ஆதரவு கொடுத்ததுன்னா அந்த கம்யூனிஸ்ட், ஓகேவா. அதேமாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 மாத கால அளவில் கைது செய்யப்பட்டனர், ஓகேவா. இந்திய தண்டனை சட்டம் 121A அப்படின்ற பிரிவின் கீழ் அவர்களுள் 8 பேர் வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக, எந்த மாதிரி அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க பாருங்கள், இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக அவங்க மேலே குற்றத்தை சாட்டி என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, ஓகேவா. எந்த பிரிவு அப்படின்னா 121A அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய தொழிற்சங்கங்கள் உருவாச்சு, ஓகேவா. அதனால தான் என்ன அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக சரி இவங்க டீம் கூடுறாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு பயம் வருது. சரி எதையாவது ஒரு குற்றத்தை அவங்க மேலே போட்டு தூக்கி உள்ளே போடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது, ஓகேவா. அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் ஒரு 13 பேர், ஓகேவா, 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது, மொத்தம் 13 பேர் மேலே. யார் யார் அப்படின்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எம்என் ராய், முசாபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, அதுக்கப்புறம் குலாம் ஹுசைன், எஸ்ஏ டாங்கே, எம் சிங்காரவேலர் நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஓகேவா. RL சர்மா, நளினி குப்தா, ஷமுத்தின் ஹாசன், MRS வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ண நந்தா, சத்ய பக்தா, ஓகேவா. ஆனால் குற்றப்பத்திரிகை எத்தனை பேர் மேலே தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா வெறும் 8 பேர் தான்,
ஓகேவா. அதில் வந்து நமக்கு 13 பேருங்கிறது குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் அப்படிங்கிறது 8 பேர் மட்டும்தான். அதுக்குன்னு இந்த 13 பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதனால சிங்காரவேலர் இதில் வராரு, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது சிலர் வந்து அரசு தரப்பு சாட்சி அப்ரூவராக மாறிடுவாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம். இந்த இவங்களாம் இருக்காங்க இல்லையா, குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியாக அப்ரூவராக மாறிட்டதுனால அவர் விடுவிக்கப்பட்டார். அப்புறம் எம்என் ராய், ஆர்எல் சர்மா ஆகியோர் முறையே ஜெர்மனி, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து இருந்ததுனால நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிகைகள் அனுப்பி வைக்கப்பட்டன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிங்காரவேலர் வந்து மோசமான உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டார் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த லிஸ்ட்டில் இருந்தது வந்து 4 பேர் தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த கான்பூர் சதி வழக்கு விசாரணைக்கு போகிறோம்ல, தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. 13 பேர் மேலே குற்றத்தை சுமத்தியாச்சு. குற்றப்பத்திரிக்கை 8 பேர் மேலே ஃபைனலாக இருந்தது 4 பேர். அதில் யார் யாரெல்லாம் அப்ரூவராக மாறினதுன்றதும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த கேஸு விசாரணைக்கு வரும்ல, இந்த விசாரணையை நடத்துகிறது யார் அப்படின்னா அமர்வு நீதிபதி H.E. ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா கோரக்பூரில் அமர்வு நீதிபதியாக இவர் வேலை பார்க்கும்போது சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும்ல 1928, அந்த வழக்கில் தொடர்பு கொண்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தவர் தான் இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். அந்த ஹோம்ஸ் தான் இப்போ கான்பூர் சதி வழக்கிலையும் விசாரணைக்கு நடத்த போகிறார், அமர்வு நீதிபதியாக இதில் வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அந்த கான்பூர் சதி வழக்கில் வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இவங்களுக்கு நம்ம இந்தியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய வழக்கறிஞர்கள் நமக்கு வேணும். ஓகேவா. அப்போ வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டணும். அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, நிதி திரட்டுறது யார்? ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு குழு ஒன்று போட்டாங்க, கம்யூனிஸ்ட்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படின்ற ஒரு குழு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேவா. கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு எதற்காக உருவாக்கப்பட்டது? கான்பூர் சதி வழக்கில் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட இந்தியர்களுக்காக அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த மாநாட்டில் அந்த கேப்பில் தான் வந்து இந்தியாவெங்கிலும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்டுகளின் குழுக்களின் மாநாடு ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க 1925. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து சிங்காரவேலர் வந்து கலந்துக்கிட்டதாகவும் அங்கிருந்து தான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி நிறுவப்பட்டது. அது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தானே, 1925. சிங்காரவேலரை பற்றி கொடுத்துருக்காங்க. 1860 பிறந்திருப்பார். ஓகேவா. February 18, 1860 பிறந்திருப்பார். 1946 February 11 இறந்திருப்பார். ஓகேவா. பிறந்த ஊர் வந்து மதராஸ். இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியார். எந்த மதம் அப்படின்னா புத்த மதம். பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டார். அப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, புரட்சிகர பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. திருவி கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை தோற்றுவித்தார். யாருடன் இணைந்து? திருவி கல்யாண சுந்தரனார். அவர் கூட சேர்ந்து நிறைய தொழிற்சங்கங்களை தோற்றுவிச்சிருக்கார். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணல, இருந்தாலும் ரொம்ப 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 முக்கியமானது 1923 May 1. ஓகேவா. இந்த மே தினம் அப்படின்னு சொல்கிறோம்ல, உழைப்பாளர் தினம். அந்த தினத்தை முதன்முறை கொண்டாடியவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். 1923 May 1. ஓகேவா. அதே மாதிரி 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் எங்கே அப்படின்னா பொன்மலை, திருச்சியில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கே வந்து ஏற்பாடு செய்ததில் ரொம்ப முக்கியமான பங்கு இவருடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் அப்படியே ரொம்பவும் முக்கியமான ஒரு பாக்ஸ். அடுத்தது மீரட் சதி வழக்கு 1929. ஓகேவா. இது வந்து கம்யூனிஸ்ட் மேலே போடப்பட்ட வழக்குகளில் ரொம்ப ஒரு ஃபேமஸான வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் புகழ்பெற்ற வழக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுருக்கணும். தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்பல நகர்ப்புறங்களுக்கு பரவி தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. சரி போடு அடுத்த கேஸை. அதுதான் என்னதுன்னா இந்த மீரட் சதி வழக்கு. 1927 February, Septemberலாம் காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தங்கள். ஓகேவா. அதுமாரி 1928 லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம். 1928 திரும்ப கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம். 1929 வங்காளத்தின் சணல் ஆலைகளில் நடைபெற்ற பல்வேறு வேலை நிறுத்தங்கள். அதே மாதிரி 1928 சிங்காரவேலரில் பார்த்தோம்ல,
திருச்சியில் உள்ள பொன்மலை பணிமனையில் நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம். அதே மாதிரி 1928 பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர் வேலைநிறுத்தம். இந்த மாதிரி நிறைய வேலைநிறுத்தங்கள் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அப்போ அரசு என்ன பண்ணுவாங்க, இது எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1928 ஒரு சட்டம், ஓகேவா, முக்கியமான ஒரு சட்டம், தொழில் தகராறுகள் சட்டம்னு ஒரு சட்டமும், இன்னொன்று அதே வருஷத்துலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படிங்கிற ரொம்ப கொடுமையான சட்டங்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, இயற்றுனது யார் அப்படின்னா பிரிட்டிஷ். ஓகேவா, ரொம்ப கொடுமையான சட்டங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்கள் ஏன் வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 2 சட்டமும் பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக விளங்கியது. மக்களுடைய பாதுகாப்பும் போயிடுது, தொழிற்சங்க நடவடிக்கையை அடக்கணுங்கிற ஒரு அதிகாரமும் கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருது. ஸோ இந்த ஒரு அடிப்படையில் இந்த 2 சட்டங்கள் வந்து பார்த்தோம்னா அவங்க இயற்றியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ். அதே மாதிரி பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய பிரிட்டானிய கம்யூனிஸ்டுகள் 3 கைது செய்யப்பட்டனர். ஓகேவா, இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்று இவர்களும் இந்திய தண்டனை சட்டம் 121A அந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 32 தலைவர்களும் மீரட்டுக்கு, ஓகேவா, அப்போது ஒருங்கிணைந்த பிரதேசத்தில் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, மீரட், அங்கு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காலனிய நிர்வாகத்தினரால் நிலைகுலவிக்கும் விஷயங்கள் என விவரிக்கப்பட்ட புத்தகங்கள், கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான சாட்சியங்களாக வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து வன்முறையை தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த ஆதாரங்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புத்தகங்கள், இந்த கடிதங்கள், அது எல்லாத்தையுமே வந்து சாட்சியங்களாக ஒப்படைக்கிறாங்க. விசாரணையை மீரட் நகரில் நடத்துவது என பிரிட்டானிய அரசு தீர்மானிக்குது. மீரட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் பிடிப்பட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல், ஓகேவா, அதனால் வந்து பார்த்தோம்னா மீரட் பகுதியில் நடத்தலாம் அப்படின்றதும். எனவே அவர்கள் நடுவர் விசாரணை என்ற சலுகையை பெற முடிந்தது. நடுவர் விசாரணை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடும் என அவர்கள் அஞ்சினர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, விட்டுருங்க. ஓகே, இருந்தாலும் ஜஸ்ட்டு பாக்ஸில் இருக்குன்றதுனால தெரிஞ்சுக்கலாம். விசாரணையும் தண்டனையும். இதற்கு இடையில் இந்த வழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு, அங்கே கான்பூரில் என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழு போட்டோமா, அதே மாதிரி இவங்களுக்கும் மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு அப்படின்ற ஒரு குழு உருவாக்கி KF நாரிமன், MC சுக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, வாதாடுறாங்க. ஓகேவா, ஆதரவாக வாதாடினது யார், KF நாரிமன், MC சுக்லா இல்லை சக்லா. ஓகேவா, அதே மாதிரி காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற தேசிய தலைவர்கள் கூட சிறைக்கு சென்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை பார்த்து விட்டு வந்தனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காந்தி நேருலாம் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. நமது சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை இவை அனைத்தும் காட்டுகின்றன. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, 1929 நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு 4 வருஷத்துக்கு பின்னர், ஓகேவா, 4 ஆண்டுக்கு பின்னர் 1933 ஜனவரி 16 மீரட் அமர்வு நீதிமன்றம் வந்து கடுமையான தீர்ப்பு கொடுக்குறாங்க. 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 27 பேரை தண்டிச்சிருக்காங்க. 1937 தான் என்ன பண்ணியிருக்காங்க, கடுமையான தீர்ப்புன்றது அங்கே கிடச்சிருக்கு. ஆதரவாக வாதாடினது யார், என்ன வந்து எதெல்லாம் வந்து என்ன குற்றம் சாட்டினாங்க, அவங்க மேலே எந்த பிரிவில் சாட்டினாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனை எது சார்ந்தது, இவ்வளோ தான் நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின்றது வரும். அடுத்ததுலாம் இனிமேல் முக்கியமான ஏரியா, பகத்சிங்கு, கல்பனா தத்து இவங்கெல்லாம் வராங்க. ஃபஸ்ட்டு பகத்சிங் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா பேர் வந்து கிஷன் சிங், ஓகேவா, அம்மா பேர் என்னென்னா வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது. இவங்களுடைய மகன் தான் இந்த பகத்சிங். எங்கே பிறந்தார் அப்படின்னா, பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக இருந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் அப்படிங்கிற மாவட்டம், ஜார்ன்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 பிறந்திருப்பார். 1907 செப்டம்பர் 28 பிறந்திருப்பார்.
ஓகேவா. பகத்சிங் வந்து 14 வயசு அவருக்கு இருக்கும்போது தான் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு. பஞ்சாப் கொடுமைன்னு சொல்கிறோம்ல, ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்றது அவருக்கு 14 வயசு இருக்கும்போது நடந்துச்சு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சின்ன சின்ன சபையெல்லாம் இருக்கும், இந்த நவஜவான் பாரத் சபை, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் வந்து தன்னை போய் இணைச்சிக்கிறாரு. இதில் 2வது அமைப்பு சச்சின் சன்யால், ஜோகே சட்டர்ஜி ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. அது என்ன 2வது அமைப்புனா அந்த இதுதான் இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனை தோற்றுவிச்சது யார் அப்படின்னா சச்சின் சன்யால், அப்புறம் ஜோகே சட்டர்ஜி. இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனை பகத்சிங் வந்து அமைச்சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவர் கிடையாது, சச்சின் சன்யால், ஜோகே சட்டர்ஜிங்கிறது தான் கரெக்டு. இதில் வந்து முக்கியமான ஒரு இது கொடுத்துருப்பாங்க பகத்சிங்கினுடையது. நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது. மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது. இதில் மாயத்திற்கு இடமே இல்லை, கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை. யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறையானது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை இருக்கும். வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோளே மிக முக்கியமானது. ரொம்ப முக்கியமான லைன், ஓகேவா. நாம் எந்த லட்சியத்திற்காக போரிட்டோமோ அதன் தூய கருதுகோளே மிக முக்கியமானது, ஓகேவா. அடுத்து வரக்கூடிய லைனு ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்ற நூல் யாரோடதுன்னு கேட்பாங்க, பகத்சிங், ஓகேவா. அதே மாதிரி இவர் இந்த சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் இணைச்சிக்கிட்டார்ல, அதுக்கப்புறம் 1928 அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றுறாங்க. ஆரம்பத்தில் அவர் அந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கலாம், ஆனால் 1928 என்ன பண்ணுறாரு, அதோட பேரை மாற்றுறாரு. என்ன மாற்றுறாரு அப்படின்னா அதில் சோசியலிசம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து சேர்க்குறாரு, ஓகேவா. ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன், சோசியலிசம்ங்கிற ஒரு வார்த்தையை அதில் சேர்த்து பேரை வந்து மாற்றுறாங்க, ஓகேவா. எந்த வருஷம் அப்படின்னா 1928. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகத்சிங்கோட குண்டு வீச்சு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பகத்சிங் அப்படின்னு பார்க்கும்போது 1929 அந்த பேரை மாற்றினதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் 8, இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம். மத்திய சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு குண்டு ஒன்று வீசுகிறாரு. அதுதான் வந்து இவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு திருப்பு முனை அப்படின்றதே சொல்லலாம். அந்த குண்டுகள்னால யாராச்சும் இறந்து போனாங்களா அப்படின்னா இறந்து போகலை. இருந்தாலும் வந்து அது வந்து குண்டு வீசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து பகத்சிங் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோணத்தை வந்து மாற்றி விடுது இந்த இடத்துல, ஓகேவா. ஒரு சின்ன பையன் வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கான்செப்டுங்கிறதே உருவாகுது. ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக அதற்கான தொழில் தகராறுகள் மசோதாவை அறிமுகப்படுத்தும் நாளை அவர்கள் இதற்கென தேர்ந்தெடுத்தனர். இந்த லைனில் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் சங்கம், தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா மசோதா தான், ஒரு சட்டம்ன்றதை தாண்டி அது அப்போ தான் ஒரு மசோதாவே அறிமுகமாகுது. தொழில் தகராறுகள் மசோதா, ஓகேவா. அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் ஒரு குண்டை ஒன்று வீசுண்டான்னு சொல்லி வீசின குண்டு தான் 1929 ஏப்ரல் 8. ஏன் வீசினாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க, குண்டு போட்டோம், அவ்வளோதான், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து லாகூர் சதி வழக்கு, இதோட கண்டினியூஷன் தான். ராஜகுரு, சுகதேவ், ஜதீந்திரநாத் தாஸ் ஆகியோருடன் பகத்சிங்கும் மேலும் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். சாண்டர்ஸ் கொலை தொடர்பான விசாரணைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டனர். சாண்டர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா அவர் காவல்துறையை சேர்ந்தவர். இந்த வழக்கு தான் 2வது லாகூர் சதி வழக்கு என அறியப்படுகிறது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா, ஸோ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஜதீந்திரநாத் தாஸ் அவர் என்ன பண்ணுறாரு, 64 நாளுக்கு அப்புறம் ஜெயிலே இறந்து போயிடுறார். ஜெயிலே இறந்து போனது யார் அப்படின்னா, அதாவது இப்படி கேட்பாங்க, 2வது லாகூர் சதி வழக்கின் போது சிறையிலேயே மரணம் அடைந்தவர் யார், ஜதீந்திரநாத் தாஸ், 64 நாளுக்கு அப்புறம். இந்த வழக்கில் தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாருக்குமே 1930 அக்டோபர் 7 வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மரண தண்டனைன்றது எப்போ கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் கொடுத்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். பகத்சிங்கு, ராஜகுரு, சுகதேவ், ஓகேவா. அதுமாதிரி ஜெயிலில் இறந்து போனது யாருன்னா ஜதீந்திரநாத் தாஸ்,
அதே மாதிரி இவர் பகத்சிங்கனுடைய ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன ஒரு வாசகம், முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியது மட்டுமல்ல, ஓகேவா, எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெற போவதும் அல்ல. நாங்கள் போர் தொடுத்ததால் போர்க்கைதிகளானோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டு கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் என்ன பண்ணியிருக்காரு, தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாசகத்தை சொல்லியிருக்காரு. இது யாருடைய வாசகம் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து என்பது ரொம்ப 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 முக்கியமானது. புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும். சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமையாகும். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள். இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் தான் சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த லைன் கேட்டிருக்காங்க, புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கிகள் சுடுவதோ அல்ல என்ற கூற்று யார் கூறியது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விசாரணையின் போது நீதிமன்றத்தில் அவர் கூறினார். இதனை உணர்த்தும் விதமாக அவர்களது தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு புரட்சி ஓங்குக, அதான் அந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா புரட்சி ஓங்குக அப்படின்ற ஒரு முழக்கம் யாருடையதுன்னா பகத்சிங்கால் எழுப்பப்பட்டது தான். லாகூர் சிறைச்சாலையில் 1931 மார்ச் 23 அதிகாலை நேரத்தில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ தண்டனை கிடச்சிது, எந்த கேஸில் அரெஸ்ட் ஆனாங்க, எதுக்காக குண்டு வீசினாங்க, ஓகேவா, எந்த மசோதா அறிமுகப்படுத்துகிற நாளை சூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த சட்டத்துடைய பேர் எப்படி சொல்கிறாங்க, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எப்போ தூக்கிலிடப்படுறாங்க, என்ன வாசகங்கள் பேசியிருக்காங்க, என்ன முழக்கங்கள் கடைசியாக சொன்னாங்க, புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்பது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனோட ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். அது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா பழைய பேர் தானே, அது பழைய பேரை சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து புதுசாக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் லாகூரில் சாண்டர்ஸினை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகளை ஈடுபடுத்திக்கிட்டாங்க, ஓகேவா, அந்த அமைப்பில் இருந்தவங்க. அதே மாதிரி ஏன் அப்படின்னா 1928 லாலா லஜபதி ராய் மீது கொடும் தாக்குதல் நடத்தியதற்கும் அதனை தொடர்ந்த ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான லாகூரை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிறவர். அவருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, சாண்டர்ஸ் அப்படின்றவரை காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1929 டிசம்பரில் அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம்லாம் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த டைம்லலாம் வன்முறையில் ஈடுபட்டவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கூற்றும் சொல்லியிருக்கிறதுனால தான் பகத்சிங்கை அந்த டைமில் என்ன பண்ணியிருக்க முடியாது, நம்ம விடுதலை அப்படின்ற ஒரு நிகழ்வுக்கு அவரை நம்ம வெளியில் எடுத்திருக்க முடியாது. கல்பனா தத் அப்படின்னு பார்க்கும்போது 1913 to 1995 இவங்க பார்த்தோம்னா ஒரு இளம் பெண், ஓகேவா, கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார், பிசி ஜோஷி அப்படின்றவர், ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த கல்பனா தத். கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பேரை பின்னாடி சேர்த்துக்கணும்ல, அப்போ கல்பனா ஜோஷி அப்படின்னு சொல்லி அறியப்படுறவங்க. அதாவது ஆயுதப்படை தளத்தை, சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கழன்றலச் செய்தவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகர தலைவர் அப்படின்றது வேற ஒருத்தர், சூர்யா சென் அப்படிங்கிறவர் தான். அவர் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆனந்த குப்தா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஓர் அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும். அதன் போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும். ஆனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சொன்னாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சூர்யாசன் ரொம்ப ஆனந்தமாக ஆனந்த குப்தா கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, அதே மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இதில் ஒரு கதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த கதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. கல்பனா தத்தின் சுயசரிதையிலிருந்து. அந்த சுயசரிதை என்ன அப்படின்னா, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்சஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய சுயசரிதை, ஓகேவா, அவங்களால் எழுதப்பட்டது. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட தலைவராக இருந்ததார் சூர்யாசன், இவர் தான் சூர்யாசன். ஸோ இவங்களுடைய
இப்போ அந்த போர் முறை எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாக்குதல் முறை வந்து சிவாஜி யூஸ் பண்ணார்ல, மராத்திய சிவாஜி யூஸ் பண்ணார்ல, கொரில்லா பாணி, அதே மெத்தட் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. 1930 ஏப்ரல் 18 என்ன பண்ணுறாங்க, சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு படைத்தளம் வந்து தாக்கி தகர்க்கப்பட்டது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வலைப்பின்னல்கள் அது எல்லாத்தையும் துண்டிக்கணும், தந்தியை வந்து துண்டிக்கணும், அலுவலகங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணணும், படைத்தளங்களை அழிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாக்குதலை வந்து தொடுத்திருக்காங்க. யார் அப்படின்னா இந்த சூர்யா சென் தலைமையிலான ஒரு அமைப்பு. புரட்சியாளர்கள் தேசிய கொடியை ஏற்றி என்ன பண்ணுவாங்க, வந்தே மாதரம், புரட்சி ஒங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற கோஷங்களை எழுப்புனாங்க. ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இவரை என்ன பண்ணுறாங்க, சூர்யாசனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகிடுச்சான். ஓகேவா, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 வருஷத்தில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. February மாதம் 1933 கைதாகிறாரு. 11 மாதங்கள் கழித்து 1934 ஜனவரி 12 தான் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீம் ஈடுபட்டாங்கல்ல, அந்த டீமில் முக்கியமான ஒரு ஆள் இந்த கல்பனா தத் அப்படின்றவங்க. ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரட்சிகர சிட்டகாங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதினால் கல்பனா தத்தும் கைது செய்யப்பட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இவங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, பிரிட்டிஷ் வந்து யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணால் இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இவனை அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த, ஒரு ஏமாளித்தனமான ஒரு இதை வந்து சொல்கிறாங்க தெரியுமா, கோழைத்தனமான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து புனைகிறாங்கல்ல. இவங்க மேலே என்ன புனைந்தாங்க அப்படின்னா, பேரரசருக்கு எதிரான போரை நடத்தியது. ஏண்டா எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு எங்களே நீ அடிக்கிறானா நாங்கள் எங்களுக்கும் வரதா, நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இவங்க எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மிதவாதம்னா ஐயா அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் ஐயா அப்படின்றவங்க, தீவிரவாதம்னா செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. புரட்சியாளர்கள் நீ என்னடா வெண்ணெய் எனக்கு தர்றது, எட்ரா அந்த கன்னுன்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, வித்தியாசம் இருக்குது. இவங்கெல்லாம் பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மூலமாக அரெஸ்ட் ஆகுறாங்க. அதேமாதிரி அவங்களுடைய அந்த சுயசரிதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிட்டகாங் ஆர்மரிஸ் ரைடர்ஸ் ரெமினிசென்சஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோடது அப்படின்னா கல்பனா தத். அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி அமர்வு 1931 நடந்திருக்கும். இந்த கராச்சி மாநாடு அமர்வுங்கிறது மாநாட்டை தான் சொல்கிறாங்க. யார் தலைமை வகித்தது, காங்கிரஸோட தலைவர் யார் அப்படின்னா நமக்கு வல்லபாய் பட்டேல். ஓகேவா, அவர் தான் இங்கே வந்துடுவார். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். மார்ச் 1931 நடந்த கராச்சி மாநாடு, அதாவது கராச்சி அமர்வு, சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் தீர்மானம் எந்த மாநாடு, மார்ச் மாதம் 1931 கராச்சி மாநாடு. கராச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா, அவர் தானே இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதிலலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உலகப் பெருமந்தம் இந்தியாவில் அதன் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பங்கு சந்தை வீழ்ச்சி, அமெரிக்காவில் இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வால் தெரு, ஓகேவா, அங்கே பேங்க், அந்த ஃபெடரல் பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் நடந்த ஒரு பெருமந்தம் தான் 1929 நடந்திருக்கும். அந்த வருஷங்கிறது ரொம்பவே முக்கியமானது. உலக பெருமந்தம் எந்த நாட்டில் ஏற்பட்டுச்சு, அமெரிக்கா. எந்த வருஷத்தில் ஏற்பட்டுச்சு, 1929. அவ்வளோதான். இங்கேயும் அதே பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பெருமந்தங்கிறது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சிருக்கும். அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரமும் அதில் மாட்டியிருக்கும். ஓகேவா, அதனால் நிறைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் ரொம்ப உயர்ந்த ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தில் அமெரிக்கா தான். ஆனால் நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், எங்கள் நாடு தான் ரொம்ப பெரிய நாடு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா தேசியம் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நாடை நீ பார்த்தாலும் சரி அது பெரிய நாடாகவே இருந்துட்டு போட்டுமே, நமக்கு நம்ம தாய்நாடு தான் ஏன் பெருசு. ஓகேவா, அப்போ நம்ம இந்தியா தான்ப்பா பெருசு. ஆனாலும் உண்மைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே ஒன்லைனராக வரும். 1854 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிற ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த இந்தியர் தான் பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினார். பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினது யார், கவஸ்ஜி நானாபாய் தவர். எங்கே தொடங்கினார், பம்பாயில் தொடங்கினார். எந்த வருஷம் தொடங்கினார், 1854.
இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர்? பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீலிங் கம்பெனி. பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீலிங் கம்பெனின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்தது என்ன? ஜஸ்ட்டு எல்லாமே ஒன்லைனர் தான். இதுக்கு மேலே இதை பார்த்துங்களேன். ஏப்ரல் 16, 1853. 1853 தெரியும், மும்பை டு தானே முதல் ரயில் பயணம். ஓகேவா? டேட் வந்து ஏப்ரல் 16, 3:35 PM, 3:35 பிற்பகல் அன்று இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள போர்பந்தர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 34, ஏன்னா மும்பை டு தானே தானே, மும்பையில் அங்கே போரிபந்தர் பம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானே அப்படிங்கிற இடத்துக்கு போணுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் சென்று அடைந்தது. மொத்தம் 34 கிலோமீட்ரு போரிபந்தர் டு தானே, அதான் மும்பை டு தானேன்னு சொல்லுவாங்க. 1853 ஏப்ரல் 16ங்கிறது இங்கே நமக்கு முக்கியம். ஸோ அடுத்தது இங்கேயும் அதே டேட்டாக தான் வரும். முதல் பருத்தி ஆலை அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம்ல, அது கவர்ஜி நானாபாய் தவர். அதே மாதிரி முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில். ஏன் சணல் வந்து அங்கே வருது அப்படின்னா, சணல் உற்பத்தினாலே அது பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவோட எந்த மாநிலம் சணல் உற்பத்தியில் அதிகமாக இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். ஏன்னா பங்களாதேஷ் அந்த ஏரியாலாம் சணலில் ரொம்ப உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? அப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இப்போ இது இடம் தான் என்னது? கல்கத்தா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 1855, அது 54னா இது 55. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, அடுத்தது 1907 பீகாரில் உள்ள, ஓகேவா, இங்கே வந்து டிஸ்கோ நிறுவியிருப்பாங்க, ரொம்பவும் முக்கியமானது. 1907 பீகாரில் உள்ள சாஹி அப்படிங்கிற ஒரு நகரில் டாட்டா குழுமத்தால் டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது. இந்த வருஷம் ரொம்ப முக்கியங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ எந்த வருஷம் அப்படின்னா 1907, ரொம்பவே முக்கியமான வருஷம். அதுக்கப்புறம் JN டாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாம்ஷெட்ஜி நுசர்வஞ்சி டாட்டா. JN டாட்டா அப்படின்னா அவர் வந்து பரோடாவில் உள்ள நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல, இவர் வந்து ஒரு பார்சியன் தான், ஜொராஸ்ட்ரியன். ஓகேவா? வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யார் அப்படின்னா இந்த JN டாட்டா. ஓகேவா? அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க. அதே மாதிரி 1868 வந்து பார்த்தோம்னா நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாட்டா குழுமம் என ஆனது. ஓகேவா? அது டாட்டா குழுமம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1868 நிறுவப்பட்டுச்சு. அதேமாதிரி பம்பாயில் தன்னுடைய நிறுவனம் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து சுதேஷி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சுதாகவும் சொல்கிறாங்க. அதுமாரி தோரப்ஜி டாட்டா அவரது தந்தையின் நீண்ட கால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவியிருக்கார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே அப்படின்னா 1910, ரொம்ப பெருசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்திய அறிவியல் கழகம் டாட்டா குழுமத்தால் எங்கு நிறுவப்பட்டது? பெங்களூரில் நிறுவப்பட்டது. இப்படி ஒன்லைனராக தான் நமக்கு கொஸ்டின்ஸுன்றது வரும். இங்கே கான்செப்டெல்லாம் இல்லை, ஒன்லைனர் ரொம்ப முக்கியம். இது எந்த வருஷம், அது எந்த வருஷம், இது எங்கே நிறுவனாங்க, அது எங்கே நிறுவனாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1882ஆம் ஆண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் ஒரு பெயரில் அமைக்கப்பட்டது. என்ன பெயர் அப்படின்னா கூப்பர் பேப்பர் மில் அப்படின்ற ஒரு பெயரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் காகித ஆலையை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கே அப்படின்னா லக்னோ. ஓகேவா? அடுத்தது என்னென்னா சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட். இது எந்த வருஷம் அப்படின்னா 1919. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் எந்த வருஷம் அப்படின்னா 1919ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய பாயிண்ட்லாம் இருக்கும், எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அடுத்த ஒரு பாடத்தில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ அடுத்த பாடம் என்னென்னா யூனிட் நம்பர் 6 தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். ஸோ இதில் எந்தெந்த இடம் முக்கியம் அப்படின்றத ஃபைனலாக ஒரு டைம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட்டு, அதேமாதிரி சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி, இந்த பாக்ஸ், எல்லா பாக்ஸுமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஒன்லைனர் அப்படின்னு சொல்லணும்ல, முதல் சணல் ஆலை, முதல் பருத்தி ஆலை, 1907 முதல் ரயில் போக்குவரத்து, இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி இந்த கவர்ஜி நானாபாய் தவர். ஸோ இது வந்து பருத்தி ஆலை சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கராச்சி அமர்வில் ஒரு ஸ்பெஷலு, உலக பெருமந்தம் எந்த வருஷம் எங்கே நடந்துச்சு. அதே மாதிரி இந்த சூர்யாசின்னு கல்பனா தத்து. ஓகேவா? ரொம்பவே முக்கியமானது. எப்போ தாக்குதல் நடந்துச்சு, எந்த சுயசரிதை, ஸோ இதெல்லாம். அதேமாதிரி ஒருத்தர் ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாசகம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது என்ன அப்படின்னா அந்த சூர்யாசன் கல்பனா தத்து முடிஞ்சதுக்கு முன்னாடி பகத்சிங் தெரிஞ்சுக்கோங்க. பகத்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய சின்ன வயசு ப்ளஸ் பெருசாகும்போது, ஏன்னா ரொம்ப நிறைய பாயிண்ட் கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹைலைட் பண்ணது மட்டும் போதும், அது தெரிஞ்சுக்கணும். அதுமாரி மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. சிங்காரவேலர் ரொம்பவே முக்கியமான ஆள். அதில் 1923 மே 1, அதுமாரி 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் பொன்மலை திருச்சியில், அது ரொம்பவே முக்கியமானது. ரொம்பவே பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.